திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகின் சூதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எம்மை ஆட்கொண்ட பேரூர் பச்சை நாயகியம்மன் உடனுரைப்பட்டி பெருமான் திருவடிகளுக்கும், ஞான குருவாகிய எம்மை வழிநடத்தும் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகளுக்கும், இந்நிகழ்வை கண்டுகளிக்கும் அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளுக்கும் எனது முக்கரண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 9ஆம் திருமுறை பன்முக நோக்கில் என்ற தொடர் நிகழ்வில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பதிகம் பூந்துருத்தி நம்பிக்காடு நம்பி அருளி செய்த பதிகம். இது தில்லையில் அருளி செய்யப்பட்ட பதிகம். தில்லையில் எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமானின் சிறப்புகளையும், அந்த பெருமானையே வணங்கி துதித்து எழும் அடியார்களின் சிறப்புகளையும், நாயன்மார்களை பற்றிய குறிப்புகளும் நமக்கு இந்த பாடல்ல நிறைய கிடைக்குது. தில்லையின் சிறப்புகளை சொல்லிட்டு நாயன்மார்களின் சிறப்புகளை எல்லாம் இந்த பாடல்ல பூந்துருத்தி நம்பிக்காடு நம்பி அருளி செய்துள்ளார். பாடலை ஒவ்வொன்றாக நம்ம சிந்திக்கலாம். இந்த பதிகம் அருளி செய்யப்பட்ட பண் சாளரபாணி அப்படிங்கிற பண். இந்த பண் வேறு எந்த திருமுறைகளிலும் காண கிடைக்கப்பெறாத ஒரு பண். இந்த 9ஆம் திருமுறையில மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. முதல் பாடல், முத்து வைரமணி மாணிக்க மாலை கண்மேல் தொத்து மிளிர்வன போல் தூண்டு விளக்கேய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே. பெருமானுக்கு நடனம் புரியக்கூடிய அந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெருமானுக்கு நடனம் புரியக்கூடிய கலையரங்கம், ஆடரங்கம், ஆடல் புரியும் அரங்கமாக இருப்பது எதுன்னா அது தில்லை சிற்றம்பலம் தான். அந்த தில்லை சிற்றம்பலம் எப்படி இருக்கு அப்படின்னா, முத்து வைரம் மாணிக்கம் இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மாலையாக நம்ம கோத்தோம்னா அது எவ்வளவு ஒளி தருமோ, அந்த ஒளி தரக்கூடிய மாலையின் மீது ஒரு பூவை வைத்தா எப்படி இருக்குமோ, அப்போ அந்த பூ என்ன பண்ணும், அந்த முத்து வைரம் மாணிக்கத்தின் ஒளியெல்லாம் வாங்கி இந்த பூவும் ஒளிரும். அது போல ஒளிருதான் இந்த தில்லை. மேலும் ஒரு எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கை தூண்டும் போது அது இன்னும் நன்றாக எரியும் இல்லையா, அது போல அந்த விளக்கின் ஒளி போல ஒளிர்கிறதாம் இந்த தில்லை. அங்கு இருக்கக்கூடிய பெருமான் வானவர்கள் எல்லாம் ஏத்தக்கூடியவன். அப்படின்னா வானவர்கள் தேவர்கள் எல்லாரும் தொழக்கூடிய பெருமையை வாய்ந்தவன் சிவபெருமான். அவர் தில்லையை தன்னுடைய ஆடரங்கமாக கொண்டு நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாடல்ல அருளி செய்கிறார். 2வது பாடல் நாயன்மார்களை பற்றிய குறிப்புள்ள பாடல். கடியார் கணம் புல்லர் கண்ணப்பர் என்றுன் அடியார் அமருலகம் ஆள நீ ஆளாதே, முடியா முத்தி வேள்வி மூவா இரவரோடும் குடிவாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினையே. கணம் புல்லர் கண்ணப்பர் இவர்களின் வரலாறு கதை எல்லாமே நமக்கு தெரியும். இவர்கள் பெருமானையே நினைந்து நினைந்து உருகி சிவத்தொண்டு செய்து பெருமானை சென்று அடைந்தவர்கள். அப்படி அவங்கெல்லாம் சென்று சேர்ந்த இடம் சிவலோகம். அப்படிப்பட்ட சிவலோகத்தை பெருமானின் அடியார்கள் ஆளும் போது பெருமான் என்ன செய்யறாரா, அந்த சிவபுரத்தை பெருமான் ஆழ்வதில்லையா, ஆனா அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்ல வந்தா தில்லையில இருக்காரு. இந்த தில்லையில் 3000 அந்தணர்கள் தில்லையில் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 3000 அந்தணர்கள் முத்தி கொண்டு வேள்வி செய்கிறார்கள். என்ன அந்த முத்தி அப்படின்னா, ஆகவனீயம், காருகாபத்தியம், தட்சிணாக்கினி இந்த மூன்றும் தான் முத்தின்னு சொல்லுவோம். இந்த முத்தி கொண்டு அவர்கள் வேள்வியை வளர்த்துகிறார்கள். அந்த 3000 சேர்ந்து தில்லையில் பெருமான் எழுந்தருளி நடனம் புரிகிறாராம். சரி, சிவலோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவனே பெருமான் தான். ஆனா அங்கு ஆட்சி செய்யாம
இங்க ஏன் இருக்கணும் அப்படின்னா, நாயன்மார்கள் முக்தி அடைந்து பெருமான் இருக்கும் இடத்துக்கு சென்று சேர்ந்தார்கள். இப்போ அந்த இடத்த நாயன்மார்கள் ஆட்சி செய்கிறார்களாம். அடியார்கள் அமருலகம் ஆள அவர்கள் அங்க இருக்கிற அந்த உலகத்தை ஆளும்போது நீ இங்க இருக்கிய அப்படின்னா, இன்னும் நம்மை போல ஆன்மாக்களை அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் தில்லையிலிருந்து அவர் எழுந்தருளி இருக்கிறார். தில்லையில் அவர் நடனம் புரிகிறார். நம்மை போன்ற ஆன்மாக்களை அங்கு கொண்டு செல்வதற்காக தான் இங்க அவர் நடனம் புரிகிறார் அப்படிங்கறது இவர் குறிப்பால இந்த பாடல்ல சொல்றார். அடுத்து 3வது பாடல் திருநாவுக்கரசரை பற்றிய குறிப்பு கொண்ட ஒரு பாடல். அல்லியம்பூம் பழனத்து ஆமூர் நாவுக்கு அரசரை செல்ல நெறி வகுத்த சேவகனே தென்தில்லை கொல்லை விடையேறி கூத்தாடு அரங்காக செல்வம் நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே. இதழ்களை உள்ளுக்குள்ள இதழ்கள் இருக்கக்கூடிய வயல்கள் கொண்ட திருவாமூர் அப்படிங்கிற இடத்துல அவதரித்த திருநாவுக்கரசரை செல்லும் நெறியில் கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா, முதல்ல சமண நெறி. இதை 2 வகையா எடுத்துக்கலாம். முதல்ல சமணத்துல இருந்து நாவுக்கரசு பெருமானை சைவ நெறிக்கு கொண்டு வந்தார் இல்லையா சிவபெருமான். அப்படி இருக்கும்போது அந்த செல்ல நெறி வகுத்த சேவகன் யாருன்னா அது நம்ம தலைவன் சிவபெருமான் தான். அது மட்டும் இல்ல, முக்தி நெறிக்கு கொண்டு சென்றவரும் அவர் தான். 2 பொருள்பட நம்ம இங்க எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட பெருமையை வாய்ந்தவர் நம்மளுடைய தில்லையில் நடனம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிற்றம்பலவன். அவர் என்ன அந்த தென்தில்லை பகுதியில தில்லையில கொல்லையில் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடபத்தை வாகனமாக கொண்டிருக்கிறாராம். அந்த தில்லை எப்படி இருக்கு அப்படின்னா செல்வங்கள் நிறைந்த இடமா இருக்கு. செல்வம் அப்படிங்கிறது பொண்ணோ பொருளோ கிடையாது. அருள் செல்வம் நிறைந்த தில்லை அப்படின்னு இங்க பொருள் கொண்டுள்ளோம். தில்லையில பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு இங்க அருளி செய்திருக்கிறார். புந்துருத்தி நம்பிக்காட நம்பி செல்வம் களலேத்தும் செல்வம் செல்வமே அப்படிங்கிற மற்றும் ஒரு தில்லை பாடலோட இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்து 4வது பாடல். வந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாலும் சம்பந்த காளியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டு அருளி அம்பூந்து கண்ணாலும் தானும் அணித்தில்லை செம்பொன்சை அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்றே. செம்பொன்சை அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்றே. இப்போ இந்த வல்வினை எம்பந்த வல்வினை நோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 பந்தத்துக்கு உள்ளாக்கும் வினை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வினைதான் நமக்கு பாவத்தையும் தரும் புண்ணியத்தையும் தரும். சரியா? இப்போ பந்தத்துக்குள் நம்மை ஆட்படுத்தும் ஒவ்வொரு பிறவி எடுக்கும்போது நம்ம ஏதாவது வினை செய்யணும், திரும்ப நமக்கு பிறவி வருது. எம்பந்த வல்வினை நோய் தீர்த்து அந்த வினையை போக்குவதற்காக திருஞான சம்பந்தர் அருளி செய்த பதிகங்கள் எவ்வளவு இருக்கு. அப்போ அப்படி நம்மை ஆட்கொண்ட திருஞான சம்பந்தரை ஆட்கொண்டவர் ஏன்னா நிறைய அடியார்களுக்கு திருஞான சம்பந்தர் குருவாக இருப்பார். 4 பேர்ல யாராவது ஒருத்தர் குருவாக இருப்போம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். அப்படி புந்துருத்தி நம்பிக்காட நம்பியை ஆட்கொண்டவர் திருஞான சம்பந்தர். அதுதான் எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாலும் சம்பந்தன், அவரை ஆளக்கூடிய சம்பந்தன். அவரை ஆட்கொண்டவர் யார் அப்படின்னா அது நம்முடைய சிவபெருமான். அவர் காளியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டருளி அவரையும் ஆட்கொண்டவர் யார் அப்படின்னா பெருமான். அவர் யாரோடு இருக்கிறார் அப்படின்னா அம்பூந்து கண்ணாலும். இந்த ஒரு உவமை இந்த 9ஆம் திருமுறையில் நமக்கு இங்கதான் கிடைக்குது. அம்பூந்து கண்ணாலும் அப்படின்னா ஒரு வில்லிலிருந்து கூர்மையாக புறப்படும் அம்பை போல கண்ணையுடைய அம்மையாமா. அந்த அம்மையோடு அழகு பொருந்த தில்லையில் பொன்னம்பலத்தில் பெருமான் சேர்ந்திருந்த நடனம் புரிகிறார். அம்மைக்கு அபிராமி கண்களே அப்படின்னு சொல்லி அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் அருளி செய்திருப்பார். நலனை எல்லாம் தரும் இல்லையா அன்பர் என்பவருக்கு அபிராமியின் கடைக்கண்கள். இப்போ அம்மையின் கண்கள் அவ்வளவு கூர்மையாக இருக்கு. ஏன்? அருளாளர்களை எல்லாம் பாதுகாக்க, அருளாளர்களை எல்லாம் காத்து அவர்களுக்கு வேண்டியன தர அம்மையின் கண்கள் அவ்வளவு கூர்மையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க எடுத்துக்கலாம்.
அப்படிப்பட்ட அம்மையோடு சேர்ந்து தில்லையில் பெருமான் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் திருஞான சம்பந்தரையும் ஆட்கொண்டவர். நம் வினைகளை எல்லாம் போக்க பதிகங்களை அருளிச் செய்தவர் திருஞான சம்பந்தர். இந்த பாடல நமக்கு கிடைக்கும். அடுத்து 5வது பாடல் சுந்தரரை பற்றியும் நம்பி ஆரூரர், சுந்தரர் எனப்படும் நம்பி ஆரூரரையும் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றிய குறிப்பும் அமைந்த பதிகம் இந்த 5வது பாடல். கலையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாற வெள்ளானை மேற்கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே. சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பி ஆரூரரும் உடலை விட்டு உயிர் மட்டும் அங்க தனித்து செல்லவில்லை. இங்க கைலையில் இருக்கும் பெருமானை காண உடலோடு இவ்விருவரும் பெருமானை காண்பதற்கு திருவஞ்சை களத்திலிருந்து சென்றார்கள் இல்லையா. வெள்ளையானே அப்படிங்கிற ஐராவதத்தை நம்ம பெருமான் அனுப்பி வைக்க நம்பியாரூரர் அந்த வெள்ளை யானையிலும் சேரமான் பெருமாள் தன்னுடைய குதிரையிலும் கைலையை சென்றடைந்தார்கள் இல்லையா. அதை இங்க சொல்லி அவர்களுக்கு அருளி செய்த பெருமான் எப்படி இருக்கிறாராம், முளையாத சந்திரன், அதாவது 3ஆம் பிறை சந்திரனை தன் தலையில் சூடி மூவாயிரவரோடு அந்த தில்லையில் விளையாடல் புரிந்து கொண்டிருக்கிறாராம். பெருமானும் புரியும் நடனமே விளையாடல் தான். ஐந்தொழிலை குறிப்பது. இந்த உயிர்களை ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ பெருமான் புரியும் நடனம் என்பது இந்த உலக உயிர்களுக்கு உலக உயிர்கள் இயங்க, உலக உயிர்களுக்கு உய்விக்க புரியும் நடனம். அது திருவிளையாடல் இல்லையா. பெருமான் புரிவது எல்லாமே திருவிளையாடல்னா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே. அந்த அம்பலம்தான் உன்னுடைய ஆடரங்கம் அப்படின்னு சொல்ற. அடுத்து 6வது பாடல். அகலோகமெல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகுமடம் நீ தேடாதே புகலோக நெறி படைத்த புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோகம் ஆவதுவும் தில்லை சிற்றம்பலமே. அகலோகம் அப்படின்னா உலகத்துல இருக்கிற பெருமானின் அடியார்கள், சிவனடியார்கள் எல்லாமுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சென்று சேரக்கூடிய புகலோகம், அதாவது புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். சென்று சேரக்கூடிய புகலிடம் வேற எதுவும் இல்லை. இதுதான் நம்ம சென்று சேரக்கூடிய புகலிடம்னு எதையும் யோசிக்காம நம்ம சென்று சேரக்கூடிய புகழ், அதாவது ஒரு வீடோ இல்ல ஒரு பெரிய பேலஸோ இதெல்லாம் நம்ம போய் சென்றிருக்கக்கூடிய இடம் இல்லை. நம்ம சென்று சேரக்கூடிய இடம் ஒன்றே ஒன்றுதான். அது தில்லை சிற்றம்பலம். அது நல்லுலகத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அடியார்கள் எல்லாம் சிவபுண்ணியங்கள் செய்து சென்று அடையக்கூடிய நல்லுலகமாக இருப்பது இந்த தில்லை சிற்றம்பலம். அங்க ஆடல் புரிந்து கொண்டிருப்பவன் நம்மளுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அருளி செய்கிறார். அடியார்கள் சென்று சேரக்கூடிய புகலிடமாக இருப்பது எது அப்படின்னா நம்முடைய தில்லை சிற்றம்பலம். அதனால்தான் தில்லை தரிசிக்க முக்தி அப்படின்னு நமக்கு அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது பாடல். கலகமணி மாடம் சூழிகை சூழ் மாளிகை மேல் அலகமதி நுதலார் ஆயிழையார் போற்றிசைப்ப ஒளிகொண்ட மாமணிகள் ஓங்கு இருளை ஆங்கு அகற்றும் தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே. தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே. கலபம் அப்படிங்கிறது சுண்ணச்சாந்து பூசிய மாளிகைகள் இருக்கு. அந்த மாளிகைகளின் நிலா முற்றத்தில், சூளிகை அப்படிங்கிறது நிலா முற்றம், அந்த நிலா முற்றத்தில் பெண்கள் என்ன செய்கிறார்களா, திரை போன்ற நெற்றியை கொண்ட பெண்கள் ஆபரணங்களை எல்லாம், ஆயுளையா அப்படிங்கிறது ஆபரணங்கள் எல்லாம் அணிந்த பெண்கள் போற்றி இசைக்கிறார்கள். தில்லையில 3000 மற்றும் கிடையாது. பெண்கள் என்ன பண்றாங்களா, பெருமானையும் நினைந்து போற்றி பாடுகிறார்களாம். அப்படிப்பட்ட பெண்கள் போற்றி பாடும்போது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் இருந்து வரக்கூடிய ஒளி இருக்கு இல்லையா, அவ்வளவு ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார்கள். அந்த ஒளி அங்க இருக்கக்கூடிய இருளையெல்லாம் அகற்றுகிறது.
அந்த ஆபரணம் எப்படி அந்த ஒளியை அகற்றுகிறதோ அது போல இந்த பொன்னம்பலம் அங்கு செல்லும் அடியார்களின் இருளை அகற்றும். எந்த இருளை அகற்றும்? ஆணவம் அப்படிங்கிற ஒரு இருளை அகற்றும். தில்லையில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற பெருமானை தரிசிக்கும் போது தரிசிக்கும் அடியார்களின் ஆணவ இருளை அகற்றும் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு குறிப்பால கிடைப்பது. அடுத்து 8வது பாடல். பாடகமும் நூபுறமும் பல் சிலம்பும் பேர்ந்து ஒழிப்ப சூடகக்கை நல்லார் தொழுது ஏத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும் ஆடகத்தான் மேய்ந்தமைந்த அம்பலம் நின் ஆடரங்கே. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, பாடகம், நூபுரம், சிலம்பு அப்படிங்கிற 3 வகையான காலில் அணியக்கூடிய அணிகலன்களை எல்லாம் அணிந்து பெருமானையை போற்றிசைத்து நாடகம், நாட்டியம் இது போன்ற கலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களாம் அந்த தில்லை சிற்றம்பலத்துல. இதெல்லாம் செய்து பெருமானின் புகழை பொருள் செயற் புகழை அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தொன்மையான ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த தில்லை சிற்றம்பலம். இந்த தில்லை சிற்றம்பலத்தை தான் தன்னுடைய ஆடரங்கமாக கொண்டு பெருமான் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சூடகக்கை அப்படிங்கிறது ஒரு வகையான வளையல்கள், அணிந்த கையை கொண்ட பெண்கள் நாடகம், நாட்டியம் இது போலெல்லாம் பெருமானின் பொருள் புகழை எல்லாருக்கும் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது தில்லை சிற்றம்பலம். அங்க பெருமான் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறார் இந்த பாடல்ல. அடுத்து 9வது பாடல். உருவத்து எரி உருவாய் ஊழிதோர் எத்தனையும் பரவி கிடந்து அயனும் மாலும் பணிந்து ஏத்த இரவிக்கு நேராகி ஏந்திலங்கு மாளிகை சூழ்ந்து அரவிக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே. பெருமானுக்கு ஆடல் புரியும் அரங்கம் எது அப்படின்னா தில்லை. அந்த தில்லையின் சிறப்பு என்னன்னா, அங்க சூரியனுக்கு ஒத்த ஒளி அந்த பொன்னம்பலத்துல வீசிக்கொண்டிருக்கான். இந்நேரம் அங்க சிவ ஒளி ஒளித்து கொண்டே இருக்கு. அதுதான் பெருமானுடைய ஆடல் புரியும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானின் சிறப்பாக பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, உருவத்து எரியுருவாய் ஒரு எரி பிழம்பா அக்னி பிழம்பா எழுந்து நின்று எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து ஒரு எரி பிழம்பா நின்றார் பெருமான். இங்க திருவண்ணாமலையில அங்க அயனும் மாலும் அவருடைய அடிமுடி காண சென்றார்கள். அவர்களுக்கு காண அறிய முடியாதவனாக இருந்தவன் நம் பெருமான். அவன் நடனம் புரியும் இடம் இந்த தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். அடுத்து 10வது பாடல். சேடர் உரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை 10 கருத்து அறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. அதாவது சேடர்கள் வாழும் தில்லை, சேடர் வாழும் தில்லைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? உயர்ந்தோர்கள் வாழும் தில்லை சிற்றம்பலத்தை தன்னுடைய ஆடல் புரியும் அரங்காக கொண்டு நடனம் புரியும். அதாவது தில்லைதான் பெருமான் நடனம் புரியும் இடம். அந்த தில்லையை அவர்தான் அங்க நடனம் புரிகிறார் அப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி ஆகிய நான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பாடி அருளி செய்துள்ள இந்த 10 பாடல்களையும் பாடுபவர்களுக்கு கருத்தறிந்து, அதாவது அதனுடைய பொருளை அறிந்து பாடக்கூடிய அடியார்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பற்று நிலை பற்றுவாரே. அது என்ன பற்று நிலை அப்படின்னா, பற்றுக பற்றற்றான் தாளை அப்படிங்கிறது நம்மளுடைய திருக்குறள் நமக்கு தெரிய வருவது. இப்போ பற்று நிலை பற்றுவரை நம்ம எல்லாரும் பற்றக்கூடிய ஒன்று அப்படின்னா பெருமானுடைய திருவடி. பெருமானுடைய திருவடிதான் நமக்கு வீடு பேரு. இப்போ இந்த பாடலை கருத்தறிந்து நாள்தோறும் பாடுபவர்களுக்கு அந்த முக்தி பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பற்று நிலை பற்றுவரே என்று அருளி செய்துள்ளார் பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி என்று கூறி இன்றைய என் சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.